த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்ததா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட் வந்து நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இன்னைக்கு நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாய்சான் அண்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம முடிச்சிருவோம். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு NCR P power R Q power N minus R. Here R equal to 0, 1, 2, 3 etc. மற்ற இடங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து 0 அப்படின்னு சொல்றோம். Otherwise, to find the probability of the happening of an event once, twice, thrice, etc. R times exactly in n trials, if the probability of happening of the event in one trial is known. இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம எப்போ வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஈவெண்டோட ஒன் ட்ரையல் அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ட்ரையலுக்கான அந்த ப்ராபபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஈவெண்டோட ஒன்ஸு அதை ஒரு டைம்னு அது ட்வைஸ் த்ரைஸு அல்லது ஆர் டைம்ஸ்க்கான ப்ராபபிலிட்டியை, அதாவது என் ட்ரையல்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு நாணயத்தை சுண்ணும் போது ப்ராபபிலிட்டி பூ விழுவதற்கான அல்லது ஹெட் விழுவதற்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1/2 அப்படின்னு தெரியும். இப்போ அதே நாணயத்தை வந்து நம்ம வந்து ஒரு தடவை இது பண்ணும்போது உள்ள ப்ராபபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே வந்து நம்ம 10 தடவை ட்ரையல் பண்ணும்போது 10 தடவை திரும்ப திரும்ப சொல்லும் போது தலை விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன, அல்லது பூ விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன, அல்லது 20 தடவை நம்ம சொல்லுகிற பொழுது பூ விழுவதற்கோ அல்லது தலை விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத நம்மளால வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பயன்படுத்தி நம்ம வந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நார்மல் மெத்தட்லையும் நாம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம் நிறைய ட்ரையல்ஸ் போகும்போது. ஆனால் ட்ரையல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக நம்ம நார்மலான மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு யூஸ் பண்றாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ட்ரையலுக்கான அந்த ப்ராபபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா எத்தனை ட்ரையலுக்கு வேணாலும் நம்ம வந்து ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா தான் இந்த பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு NCR P பவர் ஆர் Q பவர் N மைனஸ் ஆர் அப்படின்றது. இதில் வந்து N அப்படின்றது நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், எத்தனை இப்போ உதாரணமாக நம்ம வந்து நாணயத்தை சுண்டுறோம் அப்படின்னா எத்தனை தடவை சுண்டிருக்கோம் அப்படின்றது தான் N. அதுக்கப்புறம் Cன்றது அந்த காம்பினேஷன்ல வரக்கூடியது. R அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து எத்தனை தடவை நமக்கு வந்து சக்சஸ் கிடைச்சது. இப்போ உதாரணம் வந்து நீங்க 10 தடவை சுண்டுறீங்க, அப்போ வந்து நமக்கு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை தடவை தலை கிடைச்சிச்சோ அதான் வந்து R அப்படின்றது. அடுத்து இதுல வந்து P அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சக்சஸுக்கான ப்ராபபிலிட்டி, சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து P அப்படின்னு சொல்றோம். Q அப்படின்றது நாட் சக்சஸ், சக்சஸ் ஆகாம போவதற்கான ப்ராபபிலிட்டி இஸ் Q. So next, let the probability of the happening of an event A in one trial be P, and its probability of not happening be it is 1 minus P equal to Q. அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஏற்கனவே சொன்னதா Pன்றது நமக்கு ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங்னா நமக்கு அந்த நிகழ்வு நடப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது ஒரு ட்ரையல் சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு ட்ரையல்ல நிகழ்வு நடப்பதற்கான அந்த நிகழ்தகவு. அடுத்ததா வந்து Q அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த நிகழ்வு நடக்காமல் போவதற்கான நிகழ்தகவு. நடக்காமல் போவதற்கான நிகழ்தகவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதுக்கான நிகழ்தகவுல இருந்து 1ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து Q கிடைக்கும். ஏன்னா Pயையும் Qவையும் கூட்டணும் அப்படின்னா, அதாவது நடக்கிறதுக்கான நிகழ்தகவையும் நடக்காமல் போறதுக்கான நிகழ்தகவையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எப்பவுமே என்ன கிடைக்கணும்னா 1 கிடைக்கணும். அப்ப P தெரிஞ்சிச்சுன்னா நம்ம Q கண்டுபிடிச்சிடலாம், அல்லது Q தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம P கண்டுபிடிச்சிடலாம். இந்த P plus Q equal to 1ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி. Next, for n trials, the probability of happening is R times, and its not happening is N minus R times. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து n ட்ரையல் பண்றீங்க, அப்படி n ட்ரையல் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங்
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் வந்து நமக்கு வந்து ஆர் டைம்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, அப்போ நாட் ஹேப்பனிங்ன்றது n மைனஸ் ஆர் டைம்ஸ். ஏன்னா நம்ம வந்து மொத்த ட்ரையல் வந்து இப்போ 10 ட்ரையல்ஸ் அப்படின்னா, நமக்கு வந்து 4 ட்ரையல்ல நமக்கு வந்து அந்த நமக்கு தேவையான ஈவெண்ட் கிடைக்குது அப்படின்னா, அப்போ தேவையான ஈவெண்ட் கிடைக்காத ட்ரையல்ஸ் வந்து 10 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த 10ன்றதான் என்ன, நமக்கு ப்ராபிலிட்டி, அதாவது நமக்கு தேவையான ஈவெண்ட் கிடைக்கிறதுக்கான அந்த நம்பர் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திஸ் அப்போ வந்து கிடைக்காம போவதற்கான நம்பர் வந்து n மைனஸ் ஆர். திஸ் n மைனஸ் ஆர் தான் நமக்கு இங்கே வந்து அந்த 6 வருது. அடுத்து இந்த ப்ராபிலிட்டி இன் n ட்ரையல்ஸ். இந்த ப்ராபிலிட்டி இன் n ட்ரையல்ஸ், n ட்ரையல்ஸ்க்கான ப்ராபிலிட்டி தான் நம்ம ஏற்கனவே அந்த பைனாமியல் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து அந்த பைனாமியல் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். திஸ் p ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இட் இஸ் பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் n மைனஸ் ஆர் அப்படின்றது. அடுத்ததான் இந்த என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் n மைனஸ் ஆர்ன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எதுல இருந்து இது கிடைக்குது அப்படின்னா வந்து இதனுடைய டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம் இந்த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கியூ பிளஸ் பி பவர் என். அதாவது கியூ பிளஸ் பி பவர் என்ன பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் அதன்படி நம்ம வந்து விரிவாக்கம் செஞ்சோம் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து கியூ பிளஸ் பி பவர் என்ன நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணா கிடைக்கக்கூடிய டேர்ம் இது. இதுல வந்து இந்த என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் n மைனஸ் ஆர்ன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம், இதுல உள்ள ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கியூ பவர் என்னன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து இந்த இந்த இது வந்து நமக்கு செகண்ட் டேர்ம், திஸ் இஸ் வந்து தேர்ட் டேர்ம். அது மாதிரி இது வந்து என் பி பவர் என் வந்துருக்குது. பி பவர் என் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என் மைனஸ் ஒன்த் டேர்மா இருக்கும். இது வந்து என் மைனஸ் ஒன்த் டேர்ம். இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம், ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம் அப்படின்னா நமக்கு வந்து உதாரணமா நமக்கு இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ரெண்டாவது டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது டேர்ம் இதான் வந்து ரெண்டாவது டேர்ம். இப்போ இந்த ரெண்டாவது டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து NC1 Q பவர் n மைனஸ் 1 இன்ட்டு பி அப்படின்னு கிடைச்சிருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு வந்து NCR Q பவர் n மைனஸ் ஆர் இன்ட்டு பி பவர் ஆர். அதாவது பி பவர் ஆர் ஃபர்ஸ்ட்ல Q பவர் வந்து ரெண்டாவது போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து ரிவர்ஸில் வருது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரெண்டாவது டேர்ம் வந்து நமக்கு வந்து எதை கொடுக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ரெண்டாவது டேர்ம் வந்து ரெண்டாவது டேர்மில் வந்து இந்த ரெண்டாவது டேர்ம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்சி ஆருக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 1 இருக்குது. திஸ் என்சிஆர் ஆர் ஈக்குவல் டு 1, திஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி வந்து இதை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி கியூ பவர் n மைனஸ் ஒன்னுலையும் ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ இந்த ரெண்டாவது டேர்ம் வந்து ரெண்டாவது டேர்மில் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்போ ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ரெண்டாவது டேர்முக்கு தான் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து ஆர் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது ஆர் ஈக்குவல் டு 0க்கான டேர்ம். அப்போ இதனுடைய பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன்ல நமக்கு வந்து இப்போ என்சி ஆர்னு எதுல வரும் அப்படின்னா அதுக்கு அடுத்து, அதாவது ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம்ல வரும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டாவது டேர்ம்ல தான் NC 1 வருது. அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணாவது டேர்ம்ல தான் NC 2. மூணாவது டேர்முக்கு ஆர் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி நாலாவது டேர்ம்னா NC 3 இருக்கும். இட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ வந்து ஆர் பிளஸ் ஒன் போட்டிங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ வந்து அதாவது என்ன செகண்ட் டேர்ம்ன்றது செகண்ட் டேர்முக்கு ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ ஆர் பிளஸ் ஒன்னுன்னா ஆர் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 1 பிளஸ் 1 2. அப்போ ரெண்டாவது டேர்மு. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னா அது ரெண்டாவது டேர்ம்ல கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு 2ன்னா அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் வந்து மூணாவது டேர்ம்ல கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு 3ன்னா நாலாவது டேர்ம்ல கிடைக்கும். அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த NCR P பவர் Q பவர் n மைனஸ் ஆர் அப்படின்றது ஆக்சுவலா நமக்கு வந்து ஆர் பிளஸ் ஒன்த் டேர்மா இருக்கும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னா அது ரெண்டாவது டேர்மா இருக்கும். ஆர் ஈக்குவல் டு 2ன்னா தேர்ட் டேர்மா இருக்கும் அப்படின்றது.
நெக்ஸ்ட் பைனாமியல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இதுலயும் நம்ம வந்து அதே கான்செப்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம் அப்படின்றது தான். அதாவது ப்ராபபிலிட்டி தட் த ஈவெண்ட் வில் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி ஆர் டைம்ஸ் இன் டோட்டல் என் ட்ரையல்ஸ் இஸ் த ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். This statement is called Bernoulli theorem of probability. Class. Next, important points. Important points la the binomial distribution contains two independent constants. ரெண்டு independent constants இருக்குதுல. ஒன்னு வந்து n, இன்னொன்னு வந்து p. நம்ம அந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா தெரியும். This NCR p power r q power n minus r. இதுல independent constant தான் வந்து ஒன்னு n எடுத்துக்கிறோம், இன்னொன்னு வந்து p எடுத்துக்கிறோம். ஏன்னா q வந்து p வச்சு நம்ம q எழுத முடியும். ஏன்னா q equal to 1 minus p. Therefore அதனால வந்து q is p வந்து independent அப்படின்னு எடுத்துக்கிட்டா q வந்து dependent ஆயிரும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஒன்னு வந்து n, இன்னொன்னு வந்து p. அதனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இந்த மாதிரி குறிக்கிறோம், b of n, p அப்படின்னு குறிக்கிறோம். இந்த n, p இந்த கான்ஸ்டன்ட்ஸை என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்ல வந்து பண்பளவைகள். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா n, p இப்படி நமக்கு கேட்கலாம். n, pன்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பேராமீட்டர்ஸ். அடுத்த செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் செட் டு பி சிம்மெட்ரிக். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம சிம்மெட்ரிக்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா பியும் கியூவும் சமமா இருக்கணும். பியும் கியூ சமம்னா கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து 1/2க்கு ஈக்குவலா இருக்கும். அதுவே ஃபோர்த் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பி நாட் ஈக்குவல் டு கியூ. பி நாட் ஈக்குவல் டு கியூனா அது வந்து ஸ்கியூ சிம்மெட்ரிக் இல்ல. அடுத்து திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ கால்டு பெர்னோலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம மேலும் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து நமக்கு பெர்னோலியோட டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் வருது. பெர்னோலி தான் இதை வந்து டெரைவ் பண்றாரு. ஸோ அதனால இது வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா வந்து Fi அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் i மைனஸ் ஒன்த் அப்சர்வேஷனை குறிச்சிச்சு அப்படின்னா சம்மேஷன் Fiன்றது நம்ம கேபிட்டல் N எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் செவன்த் பாயிண்ட் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிம்மெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா சிம்மெட்ரிக் அப்படின்னா நமக்கு வந்து p ஈக்குவல் டு கியூ அப்படின்னா சிம்மெட்ரிக், இல்லை அப்படின்னா சிம்மெட்ரிக் இல்லை அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதனால இதை வந்து நமக்கு இப்போதைக்கு இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களால சில இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதுல வந்து த கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபோர் மொமெண்ட்ஸ் சொல்றோம். மொமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின். இதுல மொமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து இதை வந்து விளக்க பெருக்குத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்க பெருக்குத்தொகைன்னா நம்ம சராசரியில இருந்து இது வந்து ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு விலகி இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு பாயிண்டும் எவ்வளவு விலகி இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து மொமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின். இப்போ இதுல மொமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வந்து நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா மீன், சராசரியை நமக்கு கொடுக்குது. இதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து μ1 டேஷ் ஈக்குவல் டு NCR p power r q power n minus r டாட் r. இது வந்து ஈக்குவல் டு NP. நமக்கு வந்து NPன்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல சராசரிக்கான மீனுக்கான ஃபார்முலா. அடுத்த செகண்ட் மொமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து μ2 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து அப்படியே NCR p power r q power n minus r எழுதிடுறோம். ஆருக்கு பதிலாக r ஸ்கொயர் போட்டுறீங்க அப்படியே. இதற்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா NP இன்ட்டு n minus 1 இன்ட்டு p பிளஸ் 1. அது மாதிரி தேர்ட் மொமெண்ட்ல r கியூப் இருக்கும். இது வந்து நமக்கு n இன்ட்டு n minus 1 n minus 2 p கியூப் பிளஸ் 3n இன்ட்டு n minus 1 p ஸ்கொயர் பிளஸ் NP அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த செகண்ட் மொமெண்ட்டையே வந்து நம்ம வந்து NPயை உள்ள பெருக்கணும் அப்படின்னா NP அல்லது இதை அப்படியே உள்ள பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து சரி NP உள்ள பெருக்கணும் அப்படின்னா நமக்கு n இன்ட்டு NP plus NP
into n minus 1p plus np. இதை எப்படி எழுதணும்னா n into n minus 1 into p square plus np எழுதலாம். இது செகண்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா n into n minus 1 into p square plus np. அது மாதிரி நீங்கள் தேர்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா n into n minus 1, அதுக்கப்புறம் வந்து n minus 2 ஆட் ஆகும், இப்போ மல்டிபிள் ஆகும், அப்புறம் p கியூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அடுத்த செகண்ட் டேர்ம்ல வந்து நமக்கு வந்து அதே n into n minus 1 into p ஸ்கொயர் தான், ஆனால் முன்னாடி வந்து ஒரு 3 வருது. லாஸ்ட்ல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா என்பின்னு தான் முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, செகண்டாக இருந்தாலும் சரி, தேர்டாக இருந்தாலும் சரி. அது மாதிரி ஃபோர்த்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி என்பி பார்த்தீங்கன்னா என்பி அப்படின்னு முடிஞ்சிருக்கும். என்பி அது மாதிரி இங்கே வந்து n minus 1 n minus 2 n minus 3 p power 4ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து p power 3, அடுத்து p power ஸ்கொயர், இந்த மாதிரி இருக்கும். அதனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். இருந்தாலும் நமக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 மொமெண்ட்ஸ், அந்த 2 மொமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாலே போதுமானது. புரிஞ்சுன்னா நாளைக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 மொமெண்ட்ஸ் பார்த்துங்க, பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் மொமெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா மீன் அப்படின்றத குறிக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் மொமெண்ட்ஸ். சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து மொமெண்ட்ஸ் அபவுட் த மீன். நம்ம ஏற்கனவே வந்து அந்த மேலே பார்த்தது வந்து மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின். இப்போ ஆரிஜின்ல இருந்து அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் கழிச்சிட்டு அதை வந்து நம்ம பெருக்கிறோம். இது மொமெண்ட்ஸ் அபவுட் த மீன் அப்படின்னா முதல்ல டேட்டாவோட மீன் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் நம்ம கழிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடியதா இந்த சென்ட்ரல் மொமெண்ட். சென்ட்ரல் மொமெண்ட்லயும் நமக்கு வந்து 4 விதமான ஃபார்முலா கொடுத்துருக்கோம், 4 மொமெண்ட்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து μ1 = 0. செகண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து μ2 = npq. இந்த சென்ட்ரல் மொமெண்ட்டுக்கான ஜெனரல் ஃபார்முலா வந்து நமக்கு அந்த ஆரிஜின் மொமெண்ட்ல இருந்து μ2ன்றது μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் ஸ்கொயர். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் எதை கொடுக்குது அப்படின்னா இஸ் கால்டு த வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். ஏன்னா இந்த npq அப்படின்றது வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து இதுக்கு பேரு விளக்க வர்க்க சராசரி. இந்த வேரியன்ஸுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கும், அதாவது திட்ட விளக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி அப்படின்றதெல்லாம். அடுத்த தேர்டு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து அதற்கான ஃபார்முலா வந்து npq × q - p. அது மாதிரி ஃபோர்த் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து npq எடுத்துட்டோம் அப்படின்னா npq npq into 1 + 3 n - 2 into pq. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 சென்ட்ரல் மொமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்சவரை தேர்ட் மொமெண்ட் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வந்து 0 தான் சென்ட்ரல் மொமெண்ட். செகண்ட் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து வேரியன்ஸை கொடுக்குது, npqக்கு சமமா இருக்கு, மேலும் அது வந்து வேரியன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து நமக்கு npq into q - p. அது மாதிரி ஃபோர்த் வந்து முடிஞ்சுன்னா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ். பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று β1, β2, γ1, γ2. இது ரொம்ப முக்கியம். β1க்கு என்ன பேரை சொல்றாங்க அப்படின்னா ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து β1 இஸ் ஸ்கியூனஸ். β2க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கர்டோசிஸ் அப்படின்னு பேரு. γ1 அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். γ2 அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ். இப்போ β1க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 - 2p ஹோல் ஸ்கொயர் பை npq. 1 - 2p ஹோல் ஸ்கொயர் பை npq அப்படின்ற இந்த ஃபார்முலா.
இதில் வந்து நமக்கு வந்து நார்மலாக p plus q equal to 1. அப்போ therefore q equal to நம்ம வந்து 1 minus p அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இதை வந்து இப்படியும் சொல்லலாம். அப்படி 1 minus 2p equal to 1 minus p minus p ன்னு எழுதலாம். இப்படி எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 minus pக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா q யூஸ் பண்ணிக்கலாம். by q minus p. அப்போ இந்த 1 minus 2p அப்படின்றதுக்கு பதிலாக இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து q minus p அதுவும் கூட இருக்கலாம். அப்போ q minus p whole square divided by நமக்கு வந்து npq அந்த மாதிரி இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து 3 plus 1 minus 6pq by npq. This is kurtosis. அடுத்து gamma 1 is coefficient of skewness. gamma 1ன்றது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் பீட்டா 1. ரூட் ஆஃப் பீட்டா 1னா இது அப்படியே இதுக்கு அப்படியே ரூட் போட்டுற வேண்டியதான். இது ரூட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து this ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து வந்து gamma 2. gamma 2ன்றது பீட்டா 2 minus 3. இந்த பீட்டா 2ல உள்ள 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து gamma 2 கிடைச்சிருது. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ். அடுத்து வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து n tends to infinity. n வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா பீட்டா 1 என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி பீட்டா 2ஓட வேல்யூ வந்து 3 ஆயிடும். காமா 1 ஏன்னா பீட்டா 1 0 அதனால காமா 1 0. அடுத்து காமா 2 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து 1 minus 6pq by npq தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பீட்டா 2 வந்து 3 ஆகிறதுனால இப்போ பீட்டா 2ல 3 கழிச்சாதான் நமக்கு காமா 2 கிடைக்கும். அப்போ காமா 2வும் 0 ஆயிடும். அடுத்து மீன் ஆர் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சக்சஸஸ். அதை வந்து நம்ம என்பின்னு குறிக்கிறோம். அதாவது பைனாமியல் தியரத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய மீனுக்கு இன்னொரு பேர் தான் வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சக்சஸ் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பைனாமியல் தியரத்துல நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீனுக்கான ஃபார்முலா என்பி. அடுத்ததான் வந்து மோடுக்கான ஃபார்முலா வந்து n plus 1 into p. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் npq. npq வெறும் npq அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேரியன்ஸ். திஸ் வெறும் npq ஈக்குவல் டு வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அது நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் மோட் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ கால்டு மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் ஆஃப் சக்சஸஸ் ஆஃப் n இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ். அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மோடுன்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இது வந்து விச் அக்கர்ஸ் த லார்ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி. எங்க வந்து மோடு கிடைக்குது அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு ப்ராபபிலிட்டி லார்ஜஸ்டா கிடைக்குதோ அதை வந்து நம்ம மோடு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நமக்கு வந்து 1 அல்லது 2 மோடு இருக்கலாம். ஒரு மோடு இருக்கலாம் அல்லது 2 மோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நீங்க முடிஞ்சுன்னா பாத்துக்கங்க, இல்லை அப்படின்னா நம்ம விட்டுடலாம். இதை அப்படியே டோட்டலாவே நம்ம வந்து இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். குமுலன்ஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான மீனிங் வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கான லாகரதம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு லாகரதம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா குமுலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. குமுலண்ட் வந்து நம்ம கே ஆஃப் டின்னு சொல்லணும் அப்படின்னா இது எம் நாட்ன்றது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். எம் நாட்டுக்கான லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து k1t plus k2 t square by 2 factorial plus etc plus kr t power r by r factorial அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஏற்கனவே வந்து நமக்கு வந்து m நாட் t-யோட அந்த வேல்யூல இருந்து லாக் எடுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இதுல k1 k2 k etc this is called cumulants. இதுல k1 is the first cumulant, k2 is the second cumulant அது மாதிரி இருக்கும். அடுத்து k of t அப்படின்றத டோட்டலா என்ன சொல்றோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த குமுலன்ஸ்ல வந்து அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா k1 ஈக்குவல் டு 0, ஃபர்ஸ்ட் குமுலண்ட் ஈக்குவல் டு 0, செகண்ட் குமுலண்ட் வந்து நமக்கு npq தருது, தேர்டு குமுலண்ட் பாத்தீங்கன்னா npq இன்ட்டு q மைனஸ் p, ஃபோர்த்து குமுலண்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் npq இன்ட்டு 1 மைனஸ் 6pq. இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து k1 ஈக்குவல் டு 0, k2 ஈக்குவல் டு npq,
இது மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எங்க அப்படின்னா வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் அபவுட் த மீன். அதாவது ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா μ1 ஈக்குவல் டு 0. நமக்கு குமுலண்டும் அதே k1 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. செகண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் μ2 ஈக்குவல் டு npக்குன்னு போட்டிருப்போம். அதே மாதிரி குமுலண்ட் நமக்கு அதே வேல்யூ கிடைக்குது. அது மாதிரி தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து நமக்கு தேர்ட் குமுலண்டா கிடைக்குது. அப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட குமுலண்டும் அந்த சென்ட்ரல் மொமெண்ட்ஸும் கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான் நமக்கு வருது. அதனால வந்து நீங்க பாத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர். இதுல என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல், மொத்தம் எத்தனை இப்போ ஒரு காயின் நம்ம டாஸ் பண்றோம்னா எத்தனை தடவை டாஸ் பண்ணாங்க அப்படின்றதா என்ன. அப்புறம் ஆர்ன்றது நம்பர் ஆஃப் சக்சஸ், அப்ப எத்தனை தடவை நமக்கு சக்சஸ் கிடைச்சது அப்படின்றது அது ஆர். பி அப்படின்றது அந்த ஒன் டைம் நம்ம வந்து அதை வந்து டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி பி. கியூ அப்படின்றது அந்த சக்சஸ் அன்சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி அல்லது நாட் சக்சஸ் அல்லது நாட் ஹேப்பனிங் அதற்கான ப்ராபபிலிட்டி வந்து கியூ. பி தெரிஞ்சுன்னா நம்ம கியூ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பியோட வேல்யூ 1ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கியூ கிடைச்சிடும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ட்ரையலுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியணும். இந்த சிங்கிள் ட்ரையலுக்கான ப்ராபபிலிட்டி தெரிஞ்சுன்னா நம்ம எத்தனை ட்ரையலுக்கான ப்ராபபிலிட்டி வேணாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை எப்போ நம்ம யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த என் வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும் போது நம்ம நார்மல் மெத்தடை யூஸ் பண்றதை விட இது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை யூஸ் பண்றோம். அடுத்ததா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட், அதாவது என்சிஆர் பி பவர் என் மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலான்றது எதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். யாரோட பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன்? கியூ பிளஸ் பி பவர் என். கியூ பிளஸ் பி பவர் என்ன நீங்க பைனாமியலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது அப்ப வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம், ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம். இப்போ என்சிஆர்னா ஆர் பிளஸ் ஒன்த் டேர்ம். என்சிஆர்னா இப்போ உதாரணமா ஆர் ஈக்குவல் டு 1, இப்போ என்சி 1னா நமக்கு செகண்ட் டேர்ம்ல கிடைக்கும். என்சி 2 வேணும் அப்படின்னா நமக்கு தேர்ட் டேர்ம்ல, இதோட எக்ஸ்பேன்ஷனே தேர்ட் டேர்ம்ல நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்றது இது நமக்கு கேட்பாங்க. இதே தான் நம்ம பைனாமியல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டிலையும் சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு எத்தனை இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டு. ஒன்று வந்து என், இன்னொன்று வந்து பி. அதனால நம்ம வந்து அந்த என் கமா பி அப்படின்ற அந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பேராமீட்டர்ஸ் இதனுடைய அதனால நம்ம வந்து எப்பவுமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ராக்கெட்ல என் கமா பி அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா பியும் கியூவும் சமம். அடுத்த பியும் கியூவும் சமம் இல்லைன்னா அது சிமெட்ரிக் இல்லை, திஸ் இஸ் கியூ சிமெட்ரிக். இந்த டிஸ்ட்ரிபியூஷனை மேலும் பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அதாவது மொமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எதை கொடுக்குது அப்படின்னா மீன் கொடுக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் மொமெண்ட் அபவுட் த மீன்ல நமக்கு வந்து செகண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா வேரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வேரியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ். அது மாதிரி பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பீட்டா 1 திஸ் இஸ் ஸ்கியூனஸ், பீட்டா 2 வந்து கர்டோசிஸ். அது மாதிரி காமா 1ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், காமா 2ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ். இந்த 4 ஃபார்முலாவும் n இன்ஃபினிட்டி ஆகும்போது என்னவா மாறுது அப்படின்னா பீட்டா 1 0வா மாறுது, பீட்டா 2 3ஆ மாறுது, காமா 1 அண்ட் காமா 2 வந்து 0வா மாறுது. இந்த ஃபார்முலா வந்து பாத்துக்கோங்க. இதுல பீட்டா 1 வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். அதாவது 1 minus 2p whole square by npq அல்லது q minus p whole square by npq அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன்கான ஃபார்முலா வந்து np, மீன் ஈக்குவல் டு np அடிக்கடி நம்ம கேட்பாங்க. அது மாதிரி மோடுக்கான ஃபார்முலா n plus 1 into p. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் npq. அதுவே வந்து வேரியன்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து வேரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்பிக்யூ.
அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுல வந்து 1 அல்லது 2 மோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யூனி மோடா இருக்கலாம் அல்லது வந்து பை மோடா இருக்கலாம். 1 அல்லது 2 மோடு இருக்கலாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து குமுலன்ஸ் இதுல நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இதுல நம்ம தமிழ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஈஸியா புரியறதுக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா பெர்னோலியின் பரவல். பெர்னோலியின் பரவல் அப்படின்றது அதுல இருந்து தான் நமக்கு வந்து இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வருது. ஸோ அதனால அதை வந்து பெர்னோலியின் பரவல்ல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த பரவல் வந்து ஒரே ஒரு முயற்சி, இட் இஸ் ஒன் ட்ரையல், சிங்கிள் ட்ரையல். ஒருவேளை பெர்னோலி பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் ட்ரையல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதுல வந்து இந்த முயற்சியில நமக்கு வந்து ஒரு சக்சஸ் இருக்கும், ஒரு ஃபெயிலியர் இருக்கும். 2 விளைவுகள் மட்டும் தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனே நமக்கு இதுல இருந்து தான் நமக்கு வருது. ஸோ அதனால வந்து அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்னோலி பரவலோட பண்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முயற்சிகளின் எண்ணிக்கை வந்து 1, Q = 1 - P. பரவலின் முக்கிய அளவைகள் வந்து சராசரி, மாறுபாடு, திட்ட விலக்கம். இதுல வந்து எண் இருக்காது, ஏன்னா வந்து நமக்கு வந்து அதே ஃபார்முலா தான். அதாவது பைனாமியலுக்கான ஃபார்முலா அப்படியே வந்துடும் நமக்கு. பைனாமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சராசரின்றது மீன் சொல்லியிருப்போம், மீனுக்கு வந்து என்பின்னு சொல்லியிருப்போம். மாறுபாடு வந்து என்பிக்யூ, மாறுபாடு தான் நமக்கு வந்து அந்த வேரியன்ஸ் சொன்னது. அது மாதிரி திட்ட விலக்கத்தை வந்து நம்ம √(NPQ) சொல்லியிருப்போம். இங்க வந்து ஒரே ஒரு முயற்சின்றனால n = 1. அதனால இந்த பைனாமியல் ஃபார்முலாவில் n = 1 போட்டோம்னா நமக்கு வந்து பெர்னோலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வந்து நமக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது பைனாமியல் ஈருறுப்பு பரவல் அப்படின்றதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான தமிழாக்கம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் பெர்னோலி தான் இதை வந்து 1700களில் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஈருறுப்பு பரவல், அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை. அவனால் அவர் இறந்து 8 வருடங்கள் கடந்த பின்னாடி தான் இதை வந்து வெளியிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா வந்து அவர் இறந்த பிறகுதான் வெளியிடுறாங்க. அந்த சார்பற்ற என் பெர்னோலி பரவல்களின் கூடுதலை ஈருறுப்பு பரவல். பெர்னோலி பரவல்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும். இது வந்து என் ட்ரையல்ஸ் கொண்டது. அது வந்து நமக்கு வந்து அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது என் சார்பற்ற பெர்னோலி சோதனையிலிருந்து கிடைக்கும் முடிவுகளின் தொகுப்பே ஒரு ஈருறுப்பு பரவலின் விளைவாகும். இங்கு ஒவ்வொரு பெர்னோலி பரவலில் P என்பது வெற்றி நிகழ்தகவு, Q என்பது தோல்வி நிகழ்தகவு. அடுத்த நமக்கு பைனாமியலுக்கான அந்த இது பாத்தீங்க அப்படின்னா வரையறை பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வாய்ப்பு மாறி எக்ஸின் சார்பற்ற முயற்சிகளின் எண்ணிக்கை n மற்றும் P என்பது ஒவ்வொரு முயற்சியிலும் உள்ள வெற்றிக்கான நிலையான நிகழ்தகவு எனில் எக்ஸின் நிகழ்தகவு திண்மை சார்பை வந்து P(x) = நம்ம ஏற்கனவே அந்த NC(R)ன்னு பார்த்தோம், இங்க வந்து NC(x)ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குறிப்புல பாத்தீங்க அப்படின்னா x என்பது ஒரு ஈருறுப்பு வாய்ப்பு மாறி என்றால் x belongs to B, B of n, P. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பைனாமியலோட
அந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா n, p செகண்ட் பாயிண்ட்ல குறிப்புல செகண்ட் பாயிண்ட்ல n, p என்பவை இந்த பரவலினுடைய பண்பளவைகள். இதான் தமிழ் இங்கிலீஷ்ல நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த q பிளஸ் பி பவர் என்னோட அந்த விரிவாக்கம் தான் இதுல நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து இந்த என்சிஆர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா வந்து அப்படின்னு சொல்லியிருப்போம். அதேதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஈருறுப்பு பரவலுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அந்த முயற்சிகளின் எண்ணிக்கை வந்து n வந்து ஒரு முடிவுறு எண்ணாக இருக்க வேண்டும். n வந்து ஃபினைட்டாக இருக்க வேண்டும், இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ஃபினைட், அது 1000 2000 எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனால் ஃபினைட் ரொம்ப இன்ஃபினிட்டியா இருக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு முயற்சியும் மற்ற முயற்சிகளோட சார்ந்ததல்ல, இண்டிபெண்டாக இருக்க வேண்டும். அடுத்து ஒவ்வொரு முயற்சியும் மற்றொரு அதேதான் செகண்ட் பாயிண்ட் தான் நமக்கு கிட்டத்தட்ட தேர்ட்லேயே வந்திருக்கு. அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முயற்சியும் ஒரு வெற்றியிலோ அல்லது தோல்வியிலோ முடியும். ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு ட்ரையல்லையும் நமக்கு வெற்றி இருக்கணும் அல்லது தோல்வி இருக்கணும், எதுவுமே இல்லாம ஒரு அது வந்து முடியக்கூடியது. அடுத்து குறிப்புல பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாணயங்களை சுண்டுதல், பகடை உருட்டுதல், திரும்ப வைக்கக்கூடிய முறை, சீட்டுக்கட்டுகளை வந்து திரும்ப வைத்து நமக்கு திரும்ப எடுக்கிறது, அந்த முறை அதை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல வந்து ஈருறுப்பு பரவலோட பண்புகள், இது நம்ம ஏற்கனவே அந்த பார்த்ததுதான். இதுல ஒரு ஈருறுப்பு பரவல் ஒரு தனித்த வாய்ப்பு மாறியின் பரவல், ஏனெனில் எக்ஸ் ஆனது 0 1 2 எட்ஸெட்ரா n என்ற மதிப்புகளை மட்டுமே பெறுகிறது. அடுத்த ஈருறுப்பு பரவலோட அளவைகள் வந்து சராசரி வந்து NP, சராசரி தான் நம்ம மீன் சொன்னோம், மாறுபாடு வந்து வேரியன்ஸ், திட்டவிலக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் NPQ. அடுத்ததாக இந்த கோட்டளவைன்றது நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கியூனஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். கோட்டளவைன்றது ஆக்சுவலா ஸ்கியூனஸ், பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல நம்ம வந்து அந்த கியூனஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். கோட்டளவை இங்க வந்து Q மைனஸ் பின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தட்டை அளவை வந்து 1 மைனஸ் 6PQ பை NPQ. அடுத்து வந்து இது 1 அல்லது 2 முகடுகளை கொண்டிருக்கும், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்ததான் வந்து 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு P = 0.5 எனில், P = 0.5னா P = 1/2, P = 1/2 இருந்தா இந்த பரவல் வந்து ஒரு சமச்சீர் பரவல், சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு பார்க்க போறோம். இப்ப ப்ராப்ளம் 1 பார்க்கலாம். ப்ராப்ளம் 1 வந்து பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுக்கு ப்ராப்ளம் 1 எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 ஹெட்ஸ் இன் 6 டாசஸ். அதான் இப்போ வந்து 4 ஹெட்ஸ் இன் 6 டாசஸ் அப்படின்னா 6 முறை நீங்க நாணயத்தை சுண்டும் போது 4 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இதை நம்ம நார்மல் மெத்தட்லயே நம்ம கண்டுபிடிக்கலாம். நார்மல் மெத்தட்னா நம்ம வந்து 6 டாஸுக்கான அந்த எஸ் எழுதிக்கணும், அந்த ஹெச் 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 டி டி இது மாதிரிலாம் போட்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிட்டு அதுல இருந்து 4 தலை உள்ள பார்ட்டை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம P of A equal to N of A by N of S அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் இங்க வந்து நம்ம வந்து
அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம வந்து ப்ராபபிலிட்டி, அதாவது பைனாமியல் தியரம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து காயின் டாஸ் பண்றதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ காயின் டாஸ் பண்றதுல 6 தடவை டாஸ் பண்றாங்க. இப்போ பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சிங்கிள் ட்ரையல், ஒரு ட்ரையலுக்கான ப்ராபபிலிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரையலுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாணயத்தை நம்ம சுட்டும் போது வந்து ஒரு ட்ரையலுக்கான ப்ராபபிலிட்டி, தலை விழுவதற்கான ப்ராபபிலிட்டி 1/2. அதே மாதிரி பூ விழுவதற்கான ப்ராபபிலிட்டி, ட்ரையல்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி வந்து அதுவும் வந்து நமக்கு 1/2. அப்ப P = 1/2, Q = 1/2. 6 டாசஸ்ன்றதுனால N = 6ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சக்சஸ் வந்து 4 ஹெட் கிடைக்கணும். ஸோ 4 ஹெட், எத்தனை ஹெட்ன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ அப்படியே நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஃபார்முலா, பைனாமியல் தியரம் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து P of R = NCR P/R Q/n-R. இதுல என்னோட வேல்யூ வந்து 6, அடுத்து C வந்து அப்படியே போட்டு வரும். R வேல்யூ வந்து 4 இன்ட்டு P யோட வேல்யூ 1/2, R வந்து 4, அதனால 1/2 × 4. அடுத்து Q/n-R 1/2, N = என்னோட வேல்யூ 6 - R = 2, அப்படி 6 - 4 = 2. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடைசியில் 15/64 கிடைக்கும். இதை என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 64 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்க இருக்கிற நம்பர் வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னா நம்ம அதை சுருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இது ரெண்டையும் கழிச்சு நம்ம இங்க எழுதலாம். 6ல 4 போச்சுன்னா 2. அப்ப 6C4ன்றத நம்ம 6C2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 6C4ம் 6C2ம் சமம் தான். இப்ப 6C2ன்றதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கீழே வந்து இந்த என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் வரைக்கும் ஏறு வரிசையில எழுதிருங்க, அசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி இந்த என்ன நம்பர் இருக்கோ அத்தனை ஸ்டெப்ஸ் வந்து மேல இருக்கிற நம்பரை பயன்படுத்தி டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. அப்போ 6 × 5, அதாவது இங்க 2 இருக்கிறதுனால 2 தடவை, அதாவது 2 வரைக்கும் குறையிற மாதிரி எழுதுனா போதும். அதாவது 6, அதுக்கப்புறம் 5, அந்த 2 நம்பர் வரைக்கும் நம்ம எழுதுனா போதும். அப்ப இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 கிடைக்கும். 15. அப்ப வந்து இந்த 6C4ஓட வேல்யூ நமக்கு வந்து 15 இன்டு அந்த 1/2 பவர் 4, 1/2 பவர் 2, ரெண்டுமே 1/2 தான். அப்போ 1/2 டோட்டலா பவர் 6. 1/2 பவர் 6னா 1/6/2/6. 1/6 is 1, 2/6 is 64. அப்ப 15 × 1/64 = 15/64 அப்படின்னு நம்ம கிடைச்சு. இதே ப்ராப்ளத்தை நம்ம வந்து நார்மல் மெத்தட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா 6 டாசஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு டாஸுக்கு H, S = அதுவே 2 டாஸ் அப்படின்னா இதை வந்து இன்னும் மல்டிபிள் பண்ணணும் இன்னொரு H, T ஆல. அதே 3 டாஸ்னா இன்னொரு H, T ஆல மல்டிபிள் ஆகும். அடுத்து 4 அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து 6 டாஸ்னா H, T × H, T × 6 தடவை நீங்க போட்டுட்டு அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு H மொத்தம் 6 H உள்ள டேர்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து H இந்த மாதிரி கிடைச்சி கடைசியில வந்து நமக்கு வந்து Tன்னு சொல்லிட்டு ஒரு 6 டேர்ம்ஸ் கிடைக்கும். 6 உள்ள T டேர்ம்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து மொத்தம் 6 அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து நமக்கு கூறு வெளியே, அதாவது சாம்பிள் ஸ்பேஸே நமக்கு 2/6 கிடைக்கும். அதாவது 64 இது கிடைக்கும். இந்த 64க்குள்ள இருந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை வந்து 4 ஹெட் இருக்கிறது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணா நமக்கு வந்து என்ன எத்தனை ஹெட், எத்தனை வந்து 4 ஹெட் உள்ளது எத்தனை இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 15 இருக்கும். அப்ப வந்து 15 இருக்கும். மொத்தம் இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 64. அப்ப நமக்கு வந்து 15/64 இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஒரு 6 டாஸ்னா கூட நம்ம அந்த மாதிரி நார்மல் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுவே ஒரு 15 டாஸ் 20 டாஸ் அப்படின்னா இப்போ 2/20 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் நீங்க எழுதணும். 2/20னா பார்த்தீங்கன்னா 2/10 வந்து நமக்கு வந்து 1032 வந்துடும். 2/10 அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சத்தை தாண்டும். அப்ப நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அதிகமா போகும்போது நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 2. ப்ராப்ளம் 2 வந்து if on an average 1 chip in every 10 is wrecked, find the probability that out of 5 chips expected to arrive, 4 at least will arrive safely. இதோட மீனிங் என்ன அப்படின்னா,
ஏற்கனவே வந்து ஜென்ரலா வந்து 10 கப்பல் வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஒரு கப்பல் வந்து என்ன ஆயிரும்னா வந்து டேமேஜ் ஆயிடும். அப்படி ஒன்னு டேமேஜ் ஆயிடும். இது வந்து நம்ம ஆவரேஜா ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. 10க்கு 1 வந்து போயிடும். இப்ப நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி என்ன கேக்குறாங்கன்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் 5 சிப்ஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் 4 அட்லீஸ்ட் வில் அரைவ் சேஃப்லி. இதோட மீனிங் என்ன அப்படின்னா என்ன கேள்வி அப்படின்னா 5 கப்பல் வருது, அதுல வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து 4 சேஃபா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டான், அதாவது நமக்கு அந்த ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ சொல்லிட்டாங்க. என்னன்னா அதாவது ஜென்ரல் ப்ராபபிலிட்டி சொல்லிட்டாங்க. அதாவது மொத்தம் 10 வந்துச்சுன்னா அதுல 1 போயிடும். அப்ப வந்து 10க்கு 1 போயிடும் அப்படின்றது நமக்கு வந்து 1 போயிருச்சு அப்படின்னா 9 வந்து நமக்கு சேஃபா வந்துடும். நமக்கு கேள்வி என்னன்னா சேஃபா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அதனால சேஃபா வர்றதுதான் நம்ம சக்சஸ்ன்னு வச்சுக்கணும். அப்ப 10க்கு 1 போயிருது அப்படின்னா அப்ப வந்து எத்தனை சேஃபா வருது? 9 சேஃபா வருது. அப்ப அதுதான் நம்ம வந்து பி அப்படின்னு வச்சுக்கிறோம். பி சேஃப் ஈக்குவல் டு 9/10. இப்ப எத்தனை வந்து அன்சேஃப் அப்படின்னா 10ல 1 அன்சேஃப். இந்த அன்சேஃப்ன்றதை நம்ம ஃபெயிலியரா எடுத்துக்கிறோம். அதை வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப பியும் கியூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பி ஈக்குவல் டு 9/10, கியூ ஈக்குவல் டு 1/10. இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா அட்லீஸ்ட் 4னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து 4வது நல்லா வரணும். அப்ப 4 நல்லா வரும், 4வது நல்லா வரணும்னா 4ம் வரலாம் அல்லது அதோட கூடவும் வரலாம். அட்லீஸ்ட்னா எப்பவுமே அட்லீஸ்ட்னா அந்த நம்பருக்கு நம்பர் பிளஸ் அதுக்கு மேல எடுத்துக்கணும். மேக்சிமம் அப்படின்னாங்கன்னா அந்த நம்பருக்கு கீழே உள்ளதெல்லாம் எடுத்துக்கணும். இதான் வந்து நமக்கு அந்த டெக்னிக். அட்லீஸ்ட் அப்படின்னா அந்த நம்பருக்கு மேல உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து பி அட்லீஸ்ட், அதாவது அட்லீஸ்ட் 4 அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன எழுதுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 4 சிப்ஸ் அவுட் ஆஃப் 5 ஆர் சேஃப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 4 அல்லது 5 வரலாம். 4 வந்தாலும் சரி அல்லது 5 வந்தாலும் சரி. அப்ப பி ஆஃப் 4 ஆர் 5 நம்ம நேற்று ஏற்கனவே சொன்னோம். அந்த 6 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். அன்று வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து பெருக்கல் பண்ணிருப்போம். 6 வந்திருக்கனால பிளஸ் பண்றோம். அப்ப பி ஆஃப் 4 பிளஸ் பி ஆஃப் 5. இப்போ இதுல பி ஆஃப் 4 பி ஆஃப் 5. இப்போ நம்ம பைனாமியல் தியரி யூஸ் பண்ண போறோம். பைனாமியல் தியரிக்கான ஃபார்முலா வந்து நமக்கு வந்து பி ஆஃப் ஆர் இன்ட்டு என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர் நமக்கு தெரியும். அப்ப பி ஆஃப் 4ம் பி ஆஃப் 5ம் கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து பி ஆஃப் 4னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 4. பி ஆஃப் 4னா ஆர் ஈக்குவல் டு 4. பி ஆஃப் 5னா ஆர் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் இந்த ஃபார்முலாவில். என் வந்து எவ்வளவு அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் எத்தனை கப்பல் வருது அப்படின்னா 5 கப்பல் வருது. அப்ப என்னன்றது இந்த பி ஆஃப் 4லயும் என் ஈக்குவல் டு 5 தான், பி ஆஃப் 5க்கும் என் ஈக்குவல் டு 5 தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஆரோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. அடுத்து இந்த ஸ்மால் பி ஸ்மால் கியூவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்மால் பின்றது எத்தனை சேஃபா வருவதற்கான ப்ராபிலிட்டி, அது வந்து 9/10. கியூன்றது நமக்கு வந்து 1/10 ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அப்போ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி ஆஃப் 4 பார்த்தீங்க அப்படின்னா 5C4 9/10. பியோட வேல்யூ 9/10, ஆரோட வேல்யூ வந்து 4, அதனால 9/10 பவர் 4. இப்போ கியூவோட வேல்யூ 1/10, என் மைனஸ் ஆர் வந்து 5ல் 4 போச்சுன்னா 1. அப்போ 1/10 பவர் 1. இதே மாதிரி பி ஆஃப் 5 வந்து 5C5, அதனால ஆர் ஈக்குவல் டு 5, என் ஈக்குவல் டு 5, அதனால 5C ஆருக்கு வந்து 5C5 வந்துருது. 9/10, ஆர் ஈக்குவல் டு 5, அதனால பவர் 5. அடுத்து கியூ பவர் என் மைனஸ் ஆர், என்னும் ஆறு சமம், அதனால 5 - 5 0. இந்த ஆன்சர் நமக்கு வந்துடும். இப்போ ரெக்கார்டு ப்ராபபிலிட்டி என்னது? பி ஆஃப் 4ஐயும் பி ஆஃப் 5ஐயும் ஆட் பண்ண போறோம். பி ஆஃப் 4 வந்து 5C4 9/10 into 4 1/10. பி ஆஃப் 5 வந்து 5C5 9/10 பவர் 5 1/10. இப்போ இந்த ஆன்சர் எப்படி வருது அப்படின்னா நமக்கு வந்து பி ஆஃப் 4 வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பி ஆஃப் 4ல 5C4 இருக்கு. 5C4ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 தான். ஸோ அதனால வந்து 5C4ஓட வேல்யூ 5. அடுத்து வந்து 5C5னா ரெண்டுமே சேமா இருக்குது. இந்த ரெண்டுமே சேமா இருந்தா அதோட வேல்யூ வந்து 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. 5C4 ஈக்குவல் டு 5, 5C5 ஈக்குவல் டு 1. அதாவது ரெண்டும் சேமா இருந்தா அதோட வேல்யூ 1. டிஃபரன்ஸ் வந்து அதுக்கு அடுத்த நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் அப்படியே நம்ம இங்க போட்டுக்கலாம். அப்ப இந்த 5C4க்கு பதிலாக நீங்க வந்து 5 போடுவீங்க. அதே மாதிரி 9/10 பவர் 4 1/10. இதோட வேல்யூ சுருக்கி கண்டுபிடிக்க போறோம். 9/, அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம தனியா போட்டுக்கலாம். பி ஆஃப் 4 பிளஸ் பி ஆஃப் 5.
இதுல இருந்து ரெண்டுக்கும் வந்து 5c4 equal to 5. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9/10 power 4. P of 4லயும் 9/10 இருக்குது, P of 5லயும் 9/10 இருக்கு. ரெண்டுலயுமே வந்து நமக்கு வந்து 9/10 power 4 வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டோம்னா P of 4ல மிச்சம் வந்து ஒரு 5c4 இருக்கும். 5c4ஓட வேல்யூ தான் 5. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/10 அங்க இருக்கு. 1/10 இது P of 4ல. அடுத்து P of 5ல வந்து அதே மாதிரி நம்ம 9/10 வந்து வெளியில எடுத்துட்டோம். 9/10 power 4 வெளியில எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த பேலன்ஸ் வந்து 5c5 வந்து வேல்யூ 1 தான், அதனால அது நம்ம போட வேண்டாம். 9/10 power 4 எடுத்தாச்சு, அதனால மிச்சம் வந்து ஒரு 9/10 மட்டும் இருக்கும். இந்த இன்ட்டு 1/10 power 0 வந்து 1, அதனால அதை நம்ம விட்டுலாம். அப்போ இந்த மாதிரியான ஆன்சர் நம்ம கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 9/10 power 4 bracket 5/10. 5/10 equal to 5/10 பிளஸ் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ரெண்டுமே பை 10 தான். இப்போ 5/10 5/10 இருக்கு, இங்கே பிளஸ் 9/10 இருக்கு. அப்போ இது ரெண்டு 10 காமனா போட்டுட்டு மேல உள்ள 9 5 கூட்டினீங்கன்னா 14. இப்போ 14/10. 14/10 அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து 14/10 அடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு 7, இங்க வந்து 5. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். The problem 3 வந்து the overall percentage of failures in certain examination are 20. ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது, அந்த எக்ஸாமினேஷன்ல 100 பேர் எழுதுனாங்கன்னா 20 பேர் ஃபெயில் ஆயிருவாங்க. இது ஏற்கனவே பல தடவை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து அந்த P and Q வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம். அப்போ வந்து அடுத்து எது P எது Q அப்படின்றத நம்ம எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா, கடைசியில என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எதற்கான ப்ராபர்ட்டி கேட்டிருக்காங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான ப்ராபர்ட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அதனால பாஸ் அப்படின்றத நம்ம வந்து சக்சஸா வச்சுக்கணும். ஃபெயில் அப்படின்றத வந்து நம்ம இங்க ஃபெயிலியரா வச்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி. சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம வந்து ஸ்மால் p அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம ஸ்மால் qன்னு எடுத்துக்கிறோம். இங்க பாஸ் கேட்டிருக்கனால pன்றது பாஸுக்கான ப்ராபபிலிட்டி, qன்றது ஃபெயிலுக்கான ப்ராபபிலிட்டி. அவன் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான், எவ்வளவு பேர் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னா 20% பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ வந்து q வந்து நமக்கு 20 பை மொத்தம் வந்து 100 பேர். அப்ப 20/100 20/100 அப்படின்னா நமக்கு வந்து 2/10 அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து 1/5. அப்ப P வந்து 20 பேர் ஃபெயில் ஆயிட்டான்னா 80 பேர் பாஸ் பண்ணிடுவான். அப்போ வந்து 80/100 80/100 அடிச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து 4/5 வருது. 20 அடிச்சீங்கன்னா 4/5. அப்போ P ஈக்குவல் டு இங்க 4/5, Q ஈக்குவல் டு 1/5. ரைட்டு. இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 5 பாஸ் எக்ஸாமினேஷன். எத்தனை பேர் எழுதுறான் அப்படின்னா 6 பேர் எழுதுறான். 6 பேர்ல நமக்கு எத்தனை பேர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5. அட்லீஸ்ட் 5னா 5 பேர் அல்லது 6 பேர் பாஸ் பண்ணலாம். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான். இப்போ P of 5 or 6 இதே மெத்தட்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் இருக்கும். P of 5க்கு பதிலாக வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு ஜெனரல் ஃபார்முலா P of R ஈக்குவல் டு பைனாமியல் தியரத்தை பயன்படுத்தும் போது P of R ஈக்குவல் டு நமக்கு வந்து NCR அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. NCR P power R Q power n minus R. இந்த ஃபார்முலா படி நீங்க P of 5ஐயும் P of 6ஐயும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க சுருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் இருக்கும். இதோட நிறுத்திக்கலாம். இது வந்து நம்ம இதை போட்டு அடிச்சு கடைசியில நமக்கு வந்து இந்த ஆன்சர் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. ப்ராப்ளம் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து எதற்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடணும். எக்ஸாக்ட்லி 2 will be defective. டிஃபெக்டிவ்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப டிஃபெக்டிவ் தான் நம்ம வந்து இங்க என்ன எடுத்துக்கணும்னா சக்சஸ் எடுத்துக்கணும்.
சக்சஸ் மீன்ஸ் சக்சஸ் எதை சக்சஸா எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து பி அப்படின்னு எடுத்துக்கணும். சரி ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பி அதாவது 10% சொல்லியிருக்காங்க. 10% ஆஃப் ஸ்க்ரூ produced in a certain factory turn out to be defective. இந்த மீனிங் என்னன்னா, ஒரு ஃபேக்டரியில ஸ்க்ரூ தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில அங்கேருந்து அவங்க தயாரிக்கக்கூடிய மொத்த ஸ்க்ரூல நமக்கு வந்து 10% ஆஃப் ஸ்க்ரூ வந்து டிஃபெக்டிவா இருக்கும். 10%னா 10/100. 10/100 10/100னா நமக்கு வந்து 1/10. 1/10 வந்து டிஃபெக்டிவா இருக்கும். நமக்கு டிஃபெக்டிவ் தான் இங்க வந்து சக்சஸ். அப்போ 1/10 இஸ் பி. இப்போ பி வந்து எது சக்சஸோ அதை தான் நம்ம பின்னு எடுத்துக்கணும். என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை தான் நம்ம சக்சஸா எடுத்துக்கணும். அந்த சக்சஸை தான் நம்ம பியா எடுத்துக்கணும். அப்போ பி வந்து 1/10 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 10% வந்து டிஃபெக்டிவா இருந்தால் 90% நல்லா இருக்கும். அப்போ அதை வந்து கியூ எடுத்துக்கலாம். 90%னா 9/100 இட் இஸ் 9/10. n = 10 இது எப்படி வருது அப்படின்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா தட் இன் சாம்பிள் ஆஃப் 10 ஸ்க்ரூ மொத்தம் எத்தனை ஸ்க்ரூ எடுக்கிறோம் அப்படின்னா 10 ஸ்க்ரூ எடுக்கிறோம். அதனால n = 10. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 வில் பி டிஃபெக்டிவ். கரெக்ட். என்ன 2 வந்து டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு தான் கேட்கறாங்க. அதனால r = 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் நார்மலா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு p of r = ncr p for r q for n minus r அதை யூஸ் பண்ணிருங்க. யூஸ் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா n பதிலா 10 அது 10c2. இந்த 10c2ன்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். 10c2 = 10c2 அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அது வரைக்கும் நீங்க அசெண்டிங் ஆர்டர் மேல உள்ள நம்பர்ல இருந்து கீழே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் வரைக்கும் அத்தனை நம்பர்னா அத்தனை டைம்ஸ். அதாவது இப்போ 2ன்னா 2 டைம்ஸ் மட்டும். அது 10 × 9. அப்போ 10 × 9/2 ஆன்சர் நமக்கு வந்து 10c2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 வரும். அப்புறம் இந்த 1/10² கண்டுபிடிச்சிங்கன்னா 1/100 9/10⁸ இதெல்லாம் போட்டீங்கன்னா கடைசியில் நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருது. முடிஞ்சுன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கெல்லாம் இது எல்லாமே புக் ப்ராப்ளம்ஸ் தான். அந்த 4 ப்ராப்ளம்ஸுமே இதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சரை வந்து நீங்க வந்து மனப்படமா வச்சுக்கலாம். பட் ப்ராப்ளம் போடுறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கேட்டுக்கலாம். அடுத்ததான் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து அடிஷ்னலா நம்ம பார்ப்போம். இதுல இருந்துன்னா புக்ல உள்ளது, அதாவது ஸ்கூல் புக் லெவல்ல. இப்போ இதுல இது எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 10.3. இந்த எடுத்துக்காட்டு 10.3ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிழையற்ற 10 நாணயங்களை ஒரே சமயத்துல சொல்றாங்க. அதாவது 10 நாணயத்தை சொல்றாங்க. அதுல குறைந்தது 7 தலைகள் இருப்பதற்கான நிகழ்தகவு அல்லது சரியாக 7 தலைகள், அதிகபட்சம் 7 தலைகள். பாத்தீங்கன்னா அதுல வந்து 3 விதமான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு குறைந்ததுன்னா நம்ம இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட்னு சொல்றோம். சரியாகனா எக்ஸாக்ட்லி. அதிகபட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்சிமம். இப்ப இதை வந்து 3 கொஸ்டின்ஸையும் நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து குறைந்தது 7 தலைகள் அப்படின்னா 7க்கு மேல எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 10 நாணயத்தை சொல்றாங்க. அப்ப நம்ம என்னென்னலாம் ப்ராபபிலிட்டி நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும், எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா குறைந்தது 7 தலைகளுக்கு அப்படின்னா பி ஆஃப் 7 அல்லது 8 அல்லது 9 அல்லது 10. அப்போ வந்து நீங்க வந்து பி ஆஃப் 7 கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் 8, பி ஆஃப் 9, பி ஆஃப் 10. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இது எல்லாமே ஆர்னா எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ வந்து நமக்கு வந்து குறைந்தது 7 தலைகள்னா பி ஆஃப் 7, 8, 9, 10 கண்டுபிடிக்கணும்.
அடுத்து இதுல செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சரியாக எழுத்தலைகள். சரியாக எழுத்தலைன்னா நீங்க P of 7 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சம் எழுத்தலைகள். மூணாவது கொஸ்டின் அதிகபட்சம் எழுத்தலைகள்ல 7 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதாவது P of எதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா குறைந்த இது அதிகபட்சம் 7 தலைகள் அப்படின்னா நமக்கு வந்து லெஸ் தென் ஆர் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வேற மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு தலையில இருந்து அதாவது 0ல இருந்தே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப 0ல இருந்து நம்ம வந்து 7 வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து நமக்கு நாணயம் சுண்டக்கூடிய ஒரு கணக்கு. நாணயம் சுண்டக்கூடிய கணக்கு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் P equal to this 1/2 and Q also a 1/2. P and Q ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நாணயம் சுன்ற கணக்குனாலே நமக்கு P and Q ஆர் ஈக்குவல். அதாவது 1/2 1/2. ஏன்னா நம்ம தலை விடுவதற்கான நிகழ்த்தகவும் பூ விழுவதற்கான நிகழ்த்தகவும் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ அதனால நம்ம வந்து நாணயம் அப்படின்னாலே நம்ம வந்து P and Q வந்து நம்ம 1/2 1/2 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நமக்கு வந்து அதே மாதிரி வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி இப்ப 7 தலைகள் P வந்து குறைந்தது 7 தலைகள் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சுவலா இங்க புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலா நம்ம வந்து என்சிஆர் அதாவது நம்ம இந்த ஃபார்முலா நம்ம என்சிஆர் P பவர் ஆர் Q பவர் N மைனஸ் ஆர்னு யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து NCX Xன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஜென்ரலா N வேல்யூ அப்புறம் வந்து P வேல்யூ Q வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி இந்த இதை கொண்டு வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த P of X equal to X அப்படின்னு அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 10C X இது வந்து 1/2 பவர் X இது 1/2 பவர் 10 மைனஸ் X. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த 1/2 எக்ஸையும் 1 மைனஸ் இதையும் சுருக்கி நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த 1/2 எக்ஸுக்கு 1/2 பவர் 10 மைனஸ் எக்ஸில் உள்ள மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ அது போக நமக்கு வந்து 1/2 பவர் 10 அந்த 1/2 பவர் 10 தான் வந்து நமக்கு வந்து 1/2 பவர் 10 அப்படின்னு எடுத்துட்டு 1024 எடுத்துட்டாங்க. அதான் ஃபர்ஸ்டே வந்து N வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி N வேல்யூ P வேல்யூ Q வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அவன் வந்து சுருக்கி P வந்து வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு இதுல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா குறைந்தது 7 தலைகள் அப்படின்னா வந்து P of X equal to Xல Xக்கு பதிலா 1 போட போறாங்க. குறைந்தது 7 தலைகள்னா 7 7 8 9 10. அப்போ ஃபர்ஸ்ட் X பதிலா 7 அப்புறம் X பதிலா 8 அப்புறம் X பதிலா 9 X பதிலா 10 போட்டு 4 போட்டு இந்த ஃபார்முலாவில் வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தது 7 தலைகள் அப்படின்னா X மற்றும் X கிரேட்டர் than or equal to 7. X greater than equal to 7 7 அல்லது 7க்கு மேல. அப்போ நமக்கு ஜென்ரலா வந்து என்ன வச்சிருந்தாங்க 10C7 10CX by 1024 வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 7 போட்டீங்கன்னா 10C7 by 1024. அடுத்தது 8 போட்டீங்க அப்படின்னா அடுத்த 10C8 10C9 10C10. இப்போ 10 வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 ஏன்னா ரெண்டு சேம் வேல்யூவா இருக்கு. அதே மாதிரி 10C9 வந்து 10ம் 9ம் பக்கத்தில் இருக்கிறனால அதோட வேல்யூ வந்து இந்த முன்னாடி இருக்கிற பெரிய நம்பர் 10 வந்துடும். அடுத்து 10C8 வந்து கண்டுபிடிக்கலாம். 10C8ன்னு வச்சுங்களேன் நீங்க வந்து நமக்கு 10C8 எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து கீழே வந்து 8 இருக்கிறதுனால நீங்க 8 வரைக்கும் நீங்க ஏறு வரிசையில் எழுதுற மாதிரி இருக்கும். 1 2 3 எட்ஸெட்ரா இது இன்ட்டு 8 வரைக்கும். அது மாதிரி 10ல இருந்து 8 வந்து கீழே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஸெட்ரா 3 வரைக்கும் நம்ம வெளியில கீழே எடுத்து வர மாதிரி இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பெரிய எக்ஸ்பிரஷனா போகும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 10ல இருந்து 8 கழிச்சிடணும். 10ல இருந்து 8 கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து 10C போட்டுறீங்க. 10ல இருந்து 8 கழிச்சிங்கன்னா 2. அப்போ 10C 8நாலும் 10C 2நாலும் 1 தான். அப்போ 10C2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து என்ன பண்ணுவோம் 1 இன்ட்டு 2 மட்டும் போட்டா போதும். அது மாதிரி மேல வந்து 10 இன்ட்டு 9 போட்டா போதும். அப்ப இது மாதிரி நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம அந்த NCR வேல்யூ கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். இதோட வேல்யூ வந்து சுருக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, கிளாஸ் வந்து இதோட முடிவடைகிறது. இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம்.